வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மின்சாரத்துறையில் ஒரு 4 விதமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன பதவிகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறுபடலாம். என்னங்க மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு டோட்டலாக தானே எடுப்பாங்க, அது எப்படி மாவட்ட வாரியாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதனால் எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்டேட், நியூஸ் அப்டேட், ஸ்கீம்ஸ் அப்டேட் இதுமாரி ஒன் பை ஒன்னாக எல்லா விதமான அப்டேட்டுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிவிக்கிறோம். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங்மேன் வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிலீஸ் பண்ண கையோட அதற்குண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. திடீர்னு வந்து மெயில் வருது. அதாவது ஒரு போஸ்ட்டில் போட்டால் கூட ஒரு வாரம் ஆகும். அதாவது இந்த வாரம் இன்டர்வியூ நடக்குது, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணி 2 மாதம் ஆனாலும் இன்டர்வியூ நடக்கிறது இன்றைக்கி நடக்குது அப்படின்னா உடனே வந்து அடுத்த வாரமே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடுச்சு. ஒரு மினிமம் ஒரு 6 மாதம், ஒரு 5 மாதம் கூட ஆகலாம். ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. திடீர்னு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, எல்லாத்துக்கும் மெயிலில் வந்துடுச்சு. மெயிலில் வந்தீங்க நிறைய பேர் செக் பண்ணல. எத்தனை மணிக்கு வருதுன்னா 6:50லேருந்து 7 மணிக்குள்ளே வருது இந்த மெயிலு. எல்லாருமே வந்து செக் பண்ணலை. செக் பண்ண சொல்லி ஃபோன் கால் வருது. ஏன்னா அவங்க எங்கே கட்டியிருக்காங்களோ அங்கேருந்து வரும்ல கால் பண்ணோடனே எல்லாம் சொல்லுறாங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் தூரமாக போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 200 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர், இப்படி வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நாளைக்கு காத்தால ஜாயின் பண்ணுறாங்க, இன்றைக்கி லெட்டர்ஸ் வருது. அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு. அது நிறுத்தமில்லை, போஸ்டிங் போட்டுட்டாங்க. அதாவது கேங்மேன் வேலைவாய்ப்பு, அங்கே டெம்பரரியாக பணியாற்றுறாங்கள அவங்க எல்லாமே பர்மனெண்ட் பண்ணுற மாரி ஒரு வாய்ப்பு தான் அது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் யார் வேணாலும் அதில் வந்து வெற்றி பெறலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வருதா, நைட்டோட நைட்டாக பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. எங்கள் ஊர்லேருந்து 2 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது எங்கள் ஊர்லேருந்து 2 பேர் வேலைக்கு போயிருக்காங்க, இன்னுமே ஜாப்ஸில் தான் இருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாலுமே போக போக நிறைய கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். அது சேலரி 10,000மோ 2,000மோ 5,000மோ நமக்கு தேவையில்லை. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்க மூலிமா நீங்கள் அதிக சம்பளத்துக்கு போகலாம். இதுமாரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அவங்க மாதம்ப்பா நான் 20,000 15,000 சம்பளத்துக்கு, அதே வந்து டெம்பரவரின்னா அது வந்து அவங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் இருப்பாங்க, 200 100 இப்போ போய் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது. இப்போ அப்படி அப்படியே மேலே போய் மினிமம் ஒரு 45,000லேருந்து 50,000 சம்பளம் மினிமம். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதனால் இந்த ஜாப்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. பதவியின் பெயர் உதவியாளர், எழுத்தர், ஆய்வக உதவியாளர். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதிகபட்சம் 50% மதிப்பெண். வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடிக்கு 10 வருஷம். இதுமாரி கொடுத்துருக்காங்க விவரங்கள்லாம், ஓகேங்களா? இதுக்கு வந்து தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு, நேர்காணல். கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லை, பிடபிள்யூடிஆர்களுக்கு. மற்றவங்க எல்லாருமே ஃபீஸ் கட்டணும்.
நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிச்சுக்கணும். அதுக்குண்டான ஆன்லைன் லிங்க் வந்து நாங்கள் வேறு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் யூசருடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்கள் மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, உங்களோட பாஸ்வேர்டு இது எவ்வளோ வருதுன்னு கொடுத்து நீங்கள் அதாவது 73யும் 46யும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு போடணும். அதுமாரி உங்களுக்கு அங்கே காட்டும். இதை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் எப்படிங்க மாவட்ட வாரியாக விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, ஒன்ஸ் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி அலகேட் ஆகும். அந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி என்னங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விதமான தகவல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.